அனைவருக்கும் வணக்கம். இது தமிழர். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா, காவிரி மேலாண்மை ஆணையம் வந்து கூட்டினாங்க. அதில் வந்து தமிழ்நாடு குழுவும், கர்நாடகா குழுவும் 2 பேரும் போயிருந்தாங்க. அதில நடந்த அந்த கூட்டத்தில வந்து பார்த்தீங்கன்னா, கர்நாடகா வந்து தண்ணி தர முடியாது அப்படின்னு சொல்லி திட்டவட்டமா மறுத்துட்டாங்க. நாமளும் நம்ம பங்கு வேண்டும். ஏன்னா வந்து குறுவை சாகுபடி செய்றதுக்காண்டி விவசாயம் வந்து நடக்கல. அதனால இங்க உள்ள தஞ்சை டெல்டா பகுதியிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே நிலம் வறண்டு கிடக்கு. அதனால எங்களோட பங்கு கண்டிப்பா வேணும் அப்படின்னு சொல்லி இவங்களோட வாதத்த வச்சிருக்காங்க. அந்த ஆணையம் என்ன முடிவு எடுத்திருக்குன்னா, வருகிற 28ஆம் தேதிக்குள்ள அங்க உள்ள பகுதியில போயி ஆய்வு பண்ணி, அங்க நீர் எவ்வளோ இருக்கு? அத எவ்வளோ குடுக்க முடியும்? அப்படின்னு சொல்லி அடுத்து 28ஆம் தேதி நம்ம வந்து என்னன்னு சொல்லி தீர்ப்பு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கர்நாடகா என்ன வாதத்த சொல்லுச்சுன்னா, நீர்பிடிப்பு பகுதியான எங்க பகுதியில வந்து சரியான மழைப்பொழிவு இல்லாதனால எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீர் வழங்க முடியல. எங்களுக்கே நீர் இல்ல, எங்க விவசாயத்துக்கும் நீர் இல்ல. நாங்க வந்து மக்களோட குடிநீருக்கு மட்டும் தான் அத பயன்படுத்துறோம் அப்படின்னு சொல்லி கர்நாடகாவை சேர்ந்து வந்து வாதத்த வச்சிருக்காங்க. நாமளும் வந்து கண்டிப்பா வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். 28ஆம் தேதி என்ன நடக்கும்னு தெரியும். அதாவது பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டோட பங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருடத்துக்கு 404.25 டிஎம்சி அப்படின்னு சொல்லி வழங்கணும். அதாவது டிஎம்சி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டிஎம்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2831.6 கோடி லிட்டர் நீர் வந்து வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா 404 டிஎம்சி. ஏன்னா நம்ம நிலத்தில வந்து அவங்களோட பெரிய நிலமா இருக்கிறனால நம்மளுக்கான பங்கீடு அது வரும். அதாவது நம்ம வந்து இந்த நீரை வந்து கர்நாடகா, கேரளா, ஆந்திரா இந்த மாதிரி நீர் வந்து பகிர்ந்துக்கிறோம். மழைப்பொழிவுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மழைப்பொழிவு வந்து 91.4 சென்டிமீட்டர் மழைப்பொழிவு இருக்கு. தமிழ்நாடு பகுதியில நம்ம அதிகப்படியான மழைப்பொழிவு பெறுறோம். ஆனா அந்த மழையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சேமிக்கிறோமா அப்படின்னு பார்த்தோம்னா இல்ல. ஏன்னா போதிய கடந்த அதாவது கரிகால சோழன் கட்டிய அணை வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தாத்தா காமராஜர் கட்டிய 9 அணைகள். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில ஆட்சியாளர் இந்த திராவிட ஆட்சிகள் இந்த கடந்த 50 ஆண்டு கால திராவிட ஆட்சிகள்ல யாருமே வந்து அணையும் கட்டல, ஒண்ணும் கட்டல. இப்பயும் பார்த்தீங்கன்னா, கர்நாடகாவில பார்த்தீங்கன்னா, மேகதாது அணை அப்படின்னு சொல்லி கட்டுறதுக்கான வேலைகள ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா கட்டிருவேன், கண்டிப்பா கட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் இல்லாம அவங்க என்ன தைரியமா சொல்றாங்கன்னா, தமிழ்நாட்டில எதுவுமே செய்ய மாட்டாங்க. ஏன்னா எங்களோட கூட்டணி ஆட்சி தான் அங்க நடக்குது. அதனால எங்களுக்கு பயம் இல்ல. கண்டிப்பா நாங்க கட்டியே ஆவோம் அப்படின்னு சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன், அவங்க வந்து இந்த நீர் சேமிப்புல எவ்வளோ அக்கறை காட்டுறாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில இந்த கடந்த 50 வருடங்களாவும் இப்பயுமே எந்த ஒரு அணை திட்டமும் இல்ல. கட்டுறதுக்கான அணை திட்டமும் இல்ல. அழகர் அணை திட்டம் ஒண்ணு இருக்கு. நெறைய பகுதியில அந்த விருதுநகர் மாவட்டத்தில அதெல்லாம் கிடப்புல கிடக்கு. எத்தனையோ அணை திட்டங்கள்லாம் இருக்கு. ஆனா வந்து இதெல்லாம் விட்டா விவசாயம் செழிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வந்து இந்த திட்டத்த வந்து யாருமே இங்க நடைமுறைப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இல்ல. அதாவது என்னன்னா, நாம் தமிழர் கட்சியில அண்ணன் சீமான் அண்ணன் சொல்றது என்னன்னா, இந்த மழைய பொழியிற மழைய நம்ம சேமிச்சோம். ஏரி, குளம்லாம் தூர்வாரி வெட்டி நெறையா சேமிச்சோம்னாலே நம்மளுக்கான நீர் போதுமானது. அதுவும் இல்லாம எல்லா வீடுகள்லயும் சரி, எல்லா அரசு கட்டிடங்களிலும் சரி மழை சேமிப்பு திட்டத்தையும் அத அமல்படுத்தி நிலத்தடி நீரை வந்து சேமிச்சு வச்சோம்னாலே நம்மளுக்கான நீர் தேவைகள் வந்து பூர்த்தி அடைஞ்சிரும். அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியோட அண்ணன் சீமான் வந்து சொல்றாரு. இதுலேருந்து என்ன சொல்ல வரேன்னா, மக்களாகிய நாமும் அரசும் உடனே விழிப்படையலைன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா, வருங்காலத்தில் நீர் பற்றாக்குறை வரும், உணவு தட்டுப்பாடு வரும். அதனால் ஒவ்வொரு தனி மனிதனும் நீரை வந்து ரொம்ப சிக்கனமாக பயன்படுத்துங்க. எல்லா வீட்லேயும் வந்து மழைநீர் சேமிப்பு அப்படின்னு சொல்லி ஒன்று அமைச்சு நம்ம வந்து நிலத்தடி நீரை வந்து சேமிக்கணும். அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா, காவேரி ஆறு, நான் திருச்சியில தான் இருக்கிறேன். காவேரி ஆறுன்னு பார்த்திங்கன்னா, அங்கெல்லாம் போய் பார்க்கும்போது ரொம்ப மனசு வலிக்குது. ஏன்னா அந்த நீர் பகுதியே வந்து பார்த்திங்கன்னா, வறண்டு போய் தண்ணியே இல்லாமல் இருக்குது காவேரி ஆறு. தஞ்சாவூர் பகுதியிலயும் இப்போ குறுவை சாகுபடி வந்து பண்ணி இப்போ பச்சை பசேல்னு வயல் இருக்கணும்.